கன்னியாகுமரி மாவட்டம் மாத்தூர் தொட்டிப்பாலம் அருகே அலுவலகம் என்ற பெயரில் கிறிஸ்தவ வழிபாட்டு கூடம் நடத்தப்படுவதால் நீதிமன்ற உத்தரவை மீறி செயல்பட்டு வரும் கிறிஸ்தவ வழிபாட்டு கூடத்தை மூட நடவடிக்கை எடுக்காத அதிகாரிகளை கண்டித்து இந்து முன்னணியினர் திருவட்டார் வட்டாட்சியர் அலுவலகத்தில் உள்ளிருப்பு போராட்டம் நடத்தி வருகின்றனர். கன்னியாகுமரி மாவட்டத்தில் மாத்தூர் பகுதியில் ஆசியாவில் மிக உயரமான காமராஜரால் கட்டப்பட்ட பிரபல சுற்றுலா தலமான மாத்தூர் தொட்டிப்பாலம் அருகே கடந்த சில ஆண்டுகளுக்கு முன்பு அனுமதியின்றி கிறிஸ்தவ வழிபாட்டு கூடம் செயல்பட துவங்கியது. அந்த நேரத்தில் இந்து இயக்கங்கள் சார்பில் 2021ஆம் ஆண்டு மதுரை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டது. அப்போது அங்கு கிறிஸ்தவ வழிபாட்டு கூடம் செயல்படவில்லை, அலுவலகம் செயல்பட்டு வருவதாக நீதிமன்றத்தில் எதிர்தரப்பினரால் பதில் தகவல் தாக்கல் செய்யப்பட்டது. அப்போது அங்கு கிறிஸ்தவ வழிபாட்டு கூடம் செயல்படக்கூடாது என்றும் அப்படி செயல்பட்டால் அந்த கட்டிடத்தை இடிக்க நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. இந்த நிலையில் நேற்று அங்கு கிறிஸ்தவ மத பிரச்சாரம் மற்றும் போதனைகள் நடைபெற்றுள்ளது. இதனை கண்டித்தும் இந்த கட்டிடத்தை இடிக்க பலமுறை போராட்டங்கள் நடத்தியும் விதிமுறைகளை மீறி நீதிமன்ற உத்தரவை மதிக்காத கிறிஸ்தவ வழிபாட்டு கூட கட்டிடத்தை இடிக்க நடவடிக்கை எடுக்காத அதிகாரிகளை கண்டித்து இந்து முன்னணி மாவட்ட தலைவர் ஆறுமுகம் தலைமையில் திருவட்டாறு வட்டாட்சியர் அலுவலகத்தில் இந்து முன்னணி நிர்வாகிகள் உள்ளிருப்பு போராட்டம் நடத்தி வருகின்றனர். அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்கும் வரை போராட்டத்தை தொடரப்போவதாக அவர்கள் அறிவித்துள்ளனர். நாமும் நீதிமன்றம் மூலமாக நேர்மையாக என்ன செயலை செய்யணுமோ தெளிவான முறையில நடவடிக்கை ஒரு பக்கம் மேற்கூடு ஒரு பக்கம் ஒரு பக்கம் மேற்கூட தான் கன்னியாகுமரி மாவட்டம் வரலாற்று சிறப்புமிக்க மாத்தூர் தொட்டிப்பாலத்துக்கு மிக அருகாமையில் மத வழிபாட்டு ஸ்தலம் ஒன்று கட்டி அதில் மத வழிபாடு நடந்துக்கிட்டு வருது. இதற்கு 2021 மதுரை உயர்நீதிமன்றத்தில் ஒரு கோர்ட் ஆர்டர் மூலமாட்டு அதை உடனடியாக இடிக்கணும்னு சொல்லி ஆர்டர் வாங்கி பலகட்ட போராட்ட நிலவில் தாசில்தாராக இருக்கட்டும், அருகாமையில் உள்ள காவல்துறை திருவட்டாரனுடைய காவல்துறை அதிகாரிக்கும் சரி, அதனுடைய உயரதிகாரி டிஎஸ்பி அனைத்து உயரதிகாரிகளுக்கும் அனைத்து மனுக்களும் கொடுத்து இதுவரைக்கும் எந்த விதமான நடவடிக்கையும் எடுக்கலை. ஆனால் அது அவங்க ஒரு அலுவலகமாக செயல்படுத்துவாங்கன்னு சொன்னாங்கோ, அதில் எந்த விதமான அலுவலக நிகழ்வும் நடக்கவும் இல்லை. நேற்று ஒரு 65 பேர் வந்து மத வழிபாடு நடத்தியிருக்காங்கோ. அதை வச்சு என்ன செய்திருக்காங்கோ, நம்மளுடைய அந்த ஊர் மக்கள் எல்லாம் போய் இதில் நடத்தக்கூடாது, இது கோர்ட் ஆர்டர் இருக்குன்னு அவங்கள மிக கீழ்த்தரமான வார்த்தைகளும் சொல்லி திட்டி அதை அடிக்க வந்து அவங்க வண்டி சாவியெல்லாம் பிடுங்கி மிகப்பெரிய ஒரு கலவரனை ஏற்படுத்துறதுக்கு அவங்க உறுதுணையாக இருந்திருக்காங்கோ. காவல்துறையில் சொல்ல சமயம் இதை வருவாய்த்துறையில் போய் சொல்லுங்கொண்டிருக்காங்கோ. நாங்கள் இப்போ இந்த வருவாய்த்துறைக்கு வந்திருக்கோம், தாசில்தாரை மீட் பண்ணுனா நான் இப்போ தான் வந்திருக்கேன், எனக்கு இதை பற்றி தெரியாதுன்னு. ஆனால் அவங்களே அவங்க ரெக்கார்டில் 5வது மாதம் கையெழுத்து போட்டிருக்காங்கோ. அதனால இதற்கு தீர்வு காணாமல் நாங்கள் யாரும் இங்கேருந்து போகிறதாட்டு இல்லை. உள்ளிருப்பு போராட்டம், தாசில்தாரனுடைய உள்ளிருப்பு போராட்டம், இந்த வட்டாட்சியர் அலுவலகத்தில் உள்ளிருப்பு போராட்டம் பண்ணியிருக்கோம். இந்து முன்னணியினுடைய மாவட்ட பொறுப்பாளர் அனைவரும் இருக்காங்கோ. நான் இந்து முன்னணி மாவட்ட தலைவர் VS ஆறுமுகம் ஜி, மாவட்ட பொதுச் செயலாளர் ராஜேஸ்வரன் ஜி, மற்ற மாவட்ட செயலாளர் அத்தனை பேரும் இருக்கும்.